ஹாய்ங்க, வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீட்டுக்கு முன்னாடி ஹேங்கிங் பிளான்ட்ஸ் கொஞ்சம் வைக்கலான்னு சொல்லிவிட்டு அதுக்கு தேவையான மண் கலவை ரெடி பண்ணியாச்சுங்க. இது க்ரீப்பர் வைன். இது ஒரு சின்ன கட்டிங் தாங்க கிடச்சிது. அதை ஒரு அகலமான பாட்டில் வச்சுருந்தேங்க. அது நல்லா இப்போ ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு. இது எடுத்து நம்ம இப்போது ஹேங்கிங் பாட்டில் மாற்றி வச்சுக்கலாங்க. அந்த பாட்டிலே பிங்க் லேடியும் ஒரு மருவு கட்டிங்கும் வச்சுருந்தேங்க. அது நல்லா வேர் பிடிச்சிருச்சு. அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் க்ரீப்பர் வைன் மட்டும் தனியாக எடுத்து பாட்டில் வச்சுக்கலாங்க. ஆல்ரெடி நம்மக்கிட்ட 2 ஹேங்கிங் பிளான்ட் இருக்குங்க. பிங்க் லேடியும் மணி பிளான்ட்டும் இருக்குங்க. அதோடு இன்னும் 2 செடியை ஆட் பண்ணிக்கலான்னு சொல்லிவிட்டு க்ரீப்பர் வைனையும் ஸ்பைடர் பிளான்ட்டையும் இன்றைக்கி பாட் பண்ணிக்கலாங்க. ஸ்பைடர் பிளான்ட் நம்மக்கிட்ட நிறையாவே இருக்குங்க. இது நல்லா ஹெல்த்தியாக இருந்தது. அதனால் இதில் இருக்க செடியை எடுத்து ஹேங்கிங் பாட்டில் வச்சுக்கலாங்க. இந்த பாட்லேயே நான் ஒரு ரோஸ்மேரி கட்டிங் வச்சுருந்தேங்க. இது வச்சு ஒரு 3 மந்த் ஆகுது. நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. வேர் வந்துடுச்சு இல்லையான்னு தெரியல. முதல்ல ரோஸ்மேரியை தனியாக எடுத்துக்கலாங்க. வேர் வந்திருக்குங்க. ஒரு லென்த்தியான வேரும் கொஞ்சம் குட்டி குட்டி வேரும் இருக்குது. இதை அப்படியே வேற ஒரு பாட்டுக்கு மாற்றி வச்சுக்கலாம். இது வருமா இல்லையான்னு தெரியல. 2 ஸ்பைடர் பிளான்ட்டையும் ஒரே பாட்டில் வைக்க முடியலைங்க. அதனால் தனித்தனியாக வச்சாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.